பிரியமானவர்களுக்கு சமாதானம். இன்றைய தேவ செய்திக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 8வது வசனத்தின் முற்பகுதி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆமேன். இந்த வசனத்தில் 2 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இது தாவீது என்கிற ஒரு தேவ மனிதனுடைய விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கையினுடைய அவசியத்தை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் என்று சொல்லுகிற பொழுது என்னென்ன காரியங்களை கர்த்தர் தாவீதுக்காக அல்லது நமக்காகவும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக, இந்த தாவீதினுடைய விசுவாச அறிக்கை. அவர் தாவீதுக்கு எல்லாவற்றும் செய்து முடித்த பிறகு அதை பெற்றுக்கொண்டபடியினாலே கர்த்தர் எனக்காக யாவற்றும் செய்து முடித்தார் என்று சொல்லவில்லை. அவர் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே விசுவாசத்தை அறிக்கையாக செய்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள், அவருடைய சிறு பிராயம் தொடங்கியே அவருக்கு அநேக உபத்திரவங்கள், பாடுகள். பெற்றோர்களினாலே அங்கீகரிக்கப்படாத ஒரு பிள்ளையாக இருந்தார். ஆகவே தான் வனாந்தரத்திலே தன் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். உடன் பிறந்த சகோதரர்களுடைய பாசமும் அவருக்கு சரியாக கிடைக்கவில்லை. சுற்றமிருந்த சமுதாயம், ஜனங்களும் அவரை அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியும் அவரை அவமானப்படுத்தினாள். சத்துருக்களினால் விரட்டப்பட்டார். தன் மாமனாகிய சவுலினால் அவரது உயிருக்கு எப்பொழுதுமே ஆபத்து இருந்தது. அதைத் தொடர்ந்து தன் சொந்த குமாரனாகிய அம்சலோமினால் விரட்டப்பட்டார். இப்படியாக எல்லா சூழ்நிலைகளிலுமே நெருக்கம், பாரம். ஆனால் அவர் சொல்கிறார், இவைகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறார், கர்த்தர் எனக்காக, அதாவது என்னுடைய வாழ்க்கையினுடைய அமைதலுக்காக, என்னுடைய வாழ்க்கையினுடைய சமாதானத்திற்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த விசுவாச அறிக்கையானது தாவீதுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஏனென்றால் நமக்கும் கூட தாவீதுக்கு எப்படியாக அநேக பாரங்கள், அநேக பிரச்சனைகள் இருந்ததோ, அதே விதமாக எல்லாருக்கும் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து ஒரு நபர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு இந்த பிரச்சனைகளில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் இன்றைக்கு நமக்கு யாராவது ஒருவருக்கு நிச்சயமாக இருக்கக்கூடும். ஆகவே நமக்கும் கூட இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை மிகவும் நல்லது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமும் பிறக்கிற பொழுது ஒரு புதிய எதிர்பார்ப்பு நமக்கு. பல மாதங்களாக, பல வருடங்களாக கர்த்தர் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, இந்த நன்மையை செய்து முடிக்க மாட்டாரா, இந்த வருடத்திலாவது கர்த்தரிடத்திலிருந்து இந்த நன்மையை நான் பெற்றுக்கொண்டு ஒரு சமாதானமான சூழ்நிலைக்குள் பிரவேசிக்க மாட்டேனா, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு நம் எல்லோருக்குமே உண்டு. இந்த வருடமும் 2024 வருடம் பிறந்து 4 மாதங்கள் முடிந்துவிட்டன. 5வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். ஆனாலும் இதுவரையிலும் கர்த்தர் எனக்காக செய்வேன் என்று சொன்னதை செய்யவில்லையே, அப்படி என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற பொழுது நம்முடைய மனது சோர்வுக்குள்ளாக தள்ளப்படும். உங்களுடைய மனது சோர்வுக்குள்ளாக தள்ளப்படும். இது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த மனசோர்வு நியாயமானது என்று நான் சொல்லலை. ஆனால் மனசோர்வானது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் மாமிசம் பலவீனமானது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும் நிறைந்ததாய் இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை செய்கிற போது நமக்குள் இருக்கிறதான மனசோர்வு நீங்குகிறது. ஆண்டவர் எனக்கு இந்த வருடத்திலாவது செய்து முடிக்க மாட்டாரா என்று எதிர்பார்த்து ஒரு சோர்வு உண்டாகுது பாருங்க.
அந்த சோர்வானது நமது விசுவாச அறிக்கையின் மூலமாக நீங்குகிறது. விசுவாசமானது உறுதிப்படுகிறது. அப்படி விசுவாசம் உறுதிப்படுகிற போது வசனம் சொல்லுகிறபடி நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்கிறதான ஆவியும் சிவனும் உள்ள தேவனுடைய வார்த்தையானது அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிறது. இந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் தாவீதும் கூட தனது வாழ்க்கையின் கடைசி காலங்களிலே சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வாழ்ந்தார். பிரியமானவர்களே, அறிக்கை செய்வது நல்லது. இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தேவையானவைகளை செய்து முடிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் சோர்வடைந்து விடாதபடிக்கு, விசுவாசத்தில் தளர்ந்து போய்விடாதபடிக்கு தாவீதைப் போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய விசுவாசமானது உறுதிப்படும். நீங்கள் இன்னும் அதிகமாக தேவனை நோக்கி பார்ப்பதிலே பலப்படுவீங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஏற்ற வேலையை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வருகிற போது நிச்சயமாக அது நிறைவேறும். அது வரையிலும் நாம் அறிக்கை செய்யாமல் விட்டுவிடுகிறபடினால் தான் ஒரு சோர்வு உண்டாகிறது. இது எல்லாருக்கும் உண்டாகும். நான் சொல்லுவேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிற பொழுது ஆபிரகாமை குறித்து நாம் சொல்லுவோம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் அவரது விசுவாசமானது தளம்பினது. அவர் விசுவாசமானது குழப்பத்திற்கானது என்பதை நான் பார்க்கலாம். தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான வாக்கு தத்தங்கள், அதில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்போ அழைத்தார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. இன்னுமாக ஆபிரகாமுக்கு ஒரு வாரிசு உருவாகவில்லை. அதாவது அவனுக்கு ஒரு குழந்தை கிடைக்கவில்லை. இப்போ அவனுக்கு குழப்பம் வருகிறது. இந்த குழப்பத்தினால அவன் தளர்ந்து போகிறான். என்ன தளர்ந்து போகிறான்? எப்போ பார்த்தாலும் அவனுடைய சிந்தையில் தனக்கு இன்னும் ஒரு வாரிசு இல்லையே, தனக்கு இன்னும் ஒரு வாரிசு இல்லையே, தனக்கு இன்னும் ஒரு வாரிசு இல்லையே, இப்படி ஒரு குழப்பம் அவருக்குள் உண்டாகிறது. இதை நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2வது வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தெரிவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தேவன் அவனுக்கு முன்பாக தரிசனமாகி பேசுகிற போது இவன் தனது ஆதங்கத்தை தான் முதலாவது வைக்கிறார். எனக்கு இன்னும் வாரிசு இல்லையே. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தினுடைய குழப்பத்தை தெளிவு உண்டாக்குவதற்காக அவருடைய கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து, நீ வானத்து நட்சத்திரங்கள் நோக்கிப்பார், அவைகளை எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியை எண்ணக்கூடும் என்று சொல்லி, வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல்களைப் போலவும் உடைய சந்ததி பெரிதாக இருக்கும் என்று சொன்னார். இப்போ 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ 15ஆம் அதிகாரத்திலே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்கிறதான வாக்கை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக அவரது விசுவாசமானது குழம்புகிறது, தளம்புகிறது. அதன் நிமித்தமாகத்தான் தேவன் சொன்ன வாக்கை மறந்துவிட்டு தன் மனைவியாகிய சாராள் மூலமாக ஆகார் வழியாக தனக்கு ஒரு வாரிசை பெற்றுக்கொள்வதற்கு துணிந்து விடுகிறார். இப்போ மனைவி சொல்கிறா, நீ என் வேலைக்காரியை மனைவியாக எடுத்துக்கொள், அவள் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். இப்போ இவனுக்கு அந்த விசுவாசமானது 15ஆம் அதிகாரத்திலே அவன் அந்த வார்த்தை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்ற வசனத்தின்படி அந்த வார்த்தையில் அவர் உறுதியாக இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார் சாராள் கிட்ட, பைத்தியக்காரியே, நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், ஆகவே உன்னுடைய வேலைக்காரியெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆகார் எனக்கு வேண்டாம், அவள் வழியாக எனக்கு சந்ததி வேண்டாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லி இருப்பார். ஆனால் இவரது விசுவாசத்தினுடைய தடுமாற்றம், சில வேளை ஆகார் மூலமாக நமக்கு சந்ததி உண்டாகுமோ, வாரிசு உண்டாகுமோ என்கிறதான குழப்ப நிலைக்கு தள்ளப்பட்டபடினாலே தேவனுடைய வார்த்தையை அவர் மறந்து போய் மனைவியின் வார்த்தை செவி கொடுத்து விடுகிறார். ஆகவே தான் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்றா பாருங்க, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு
உத்தமனாயிரு என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ளவர், என்னால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, அதாவது என் வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசத்திலே உறுதி உள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு நீங்கள் 18ஆம் வசனத்தில் பாருங்க, மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். நான் ஒரு உற்பவ கால திட்டத்தில் உங்கள்கிட்ட திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் என்கிறதான தேவ மனிதன் கண்டு விசுவாசித்தவன் அல்ல, தன்னுடைய குடும்பம் உற்றார் உறவினர்கள் கூட அவன் ஒரு தேசத்தில் இருக்கிறான். ஆண்டவர் அவன் அழைத்தார், சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வந்த மனுஷன்தான். ஆனால் காலங்கள் கடந்து போகிற போது அந்த மனிதருக்குள்ளும் தடுமாற்றம், அந்த மனிதருக்குள்ளும் ஒரு விசுவாச குழப்பம் உண்டானபடினால்தான் தன் மனைவியின் வார்த்தை கேட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வது நமக்கு மிகவும் நல்லது. எவ்வளவாக தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறோமோ, அந்த வார்த்தையானது நமது இருதயத்தில் பதிந்து விடுகிறது. அந்த வார்த்தையானது நமது ஆத்துமாவை நிரப்புகிறது. அந்த வார்த்தையின் மூலமாக விசுவாசமானது உறுதிப்படுகிறது. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டு அவிசுவாசமான செய்கைகள் செய்யாமல் இருப்பதற்கு அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகின்றன. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொல்லுகிறார். இப்போ யாவையும் செய்து முடிப்பார் சொன்னால், இன்றைக்கு எனக்காக உங்களுக்காக கர்த்தர் என்னென்ன செய்து முடித்திருக்கிறார்? பிரியமானவர்களே, நினைத்து பார்ப்பதற்கும் அதிகமாக நமது கற்பனைக்கு, நமது சிற்றறிவினுடைய கற்பனைக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறாராம். முதலாவதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 19-20 நீங்கள் வாசித்து பார்க்கிறீங்கன்னு சொன்னால், 1 பேதுரு 19-20 உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, அதாவது வானமும் பூமியும், பூமியில் சகலம் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை, மனிதனை தேவன் இன்னும் உருவாக்கவே இல்லை, ஆனால் அதற்கு முன்பாகவே மனுக்குலத்துடைய ரட்சிப்புக்காக தமது குமாரனை அவர் தெரிந்து கொண்டார் என்று பேதுரு எழுதுகிறார். உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே, உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நானும் நீங்களும் கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு அவருடைய மகனாக மகளாக மாற வேண்டும் என்று அவர் நமக்காக தமது குமாரனை தெரிந்து கொண்டாராம். காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நம்முடைய தாயின் கருப்பத்திலே நம்முடைய எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் உருவாவதற்கு முன்பாகவே அவரது கண்கள் நம்மை கண்டிருக்கின்றன. நமக்கு அவர் நாமங்களை அளித்திருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 13-14 வாசிக்கையில் அங்கு ஒரு தம்பதி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். நம்ம யோவானுடைய தகப்பனார், வாசிக்கிறோம் பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 13-14. சகரியா எலிசபெத் தம்பதிகள், இவர்களுக்கு வயது சென்று விட்டது, குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லாத பொழுது சகரியா தனது பணியை, தனது ஊழியத்தை தேவனுடைய சமூகத்தில் செய்து கொண்டு வருகிற பொழுது தேவ தூதன் ஒருவன் தோன்றி சகரியா கிட்ட சொல்ற வார்த்தை, தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, எலிசபெத்துடைய கர்ப்பத்தில் இன்னும் கனி உண்டாகவே இல்லை. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்றதையும் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய கண்கள் கண்டுவிட்டன அது ஆண் குழந்தை என்று. அது மாத்திரமல்ல, அந்த ஆண் குழந்தைக்கு நாமத்தையும் அவர் தெரிந்து கொண்டார், யோவான் என்று பெயரிடுவாயாக. உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் இப்படித்தான் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டார். நமக்கு அவர் முன்கூட்டி பேர் வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகருடைய நாமங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆபிரகாம் என்கிற மனிதன் தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பாக ஆபிராமாக இருந்தாராம்.
சாராள் என்கிறதான ஸ்திரீ தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாராயாய் இருந்தார். இப்போ நான் எப்படி தியானிக்கிறேன் சொன்னீங்கன்னா, ஆபிரகாமுடைய பெற்றோர் சாராளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு வைத்த நாமம் ஆபிராம், சாராய். ஆனால் அதற்கு முன்பாகவே தேவன் அவர்களுக்கு நாமத்தை தந்து விட்டார். அதுதான் ஆபிரகாம். அநேக ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். சாராள் உலகத்தினுடைய ராணி. அதே மாதிரி தான் பேதுருவை அழைக்கிற பொழுது பேதுருவுக்கு யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்கிற நாமமாம். சீமோன் என்று சொன்னால் வளைந்து கொடுக்கிற நாணலை போல உறுதியான குணமில்லாதவன். நாணல் என்பது தண்ணீர் ஓடுகிற ஓட்டத்திற்கேற்ப வளைந்து வளைந்து கொடுக்கும் ஒரு உறுதி இல்லாத சுபாவம் உள்ளவன். அவனை பார்த்து ஆண்டவர் அழைத்தார், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்று சொன்னால் பேதுரு, அதாவது உறுதியான பாறை. என்ன, அவன் மேல் தேவன் சபையை கட்ட வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த நாமம் பேதுரு என்கிறது நாமம் ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவனை பார்த்த பொழுது அவனுக்கு கொடுத்த நாமம் அல்ல. அவன் தாயின் கற்பத்தில் அவனது எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் அவனும் உருவாவதற்கு முன்பாகவே தேவனாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னும் கூட நான் அநேக காரியங்கள் சொல்லுவேன். நம்முடைய ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பெல்லாம் ஏதோ எதேச்சியான ஒரு காரியம் அல்ல, தேவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். அநேக உதாரணங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தாலும் அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்கிறவன் சமாரியா பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது ஆவியானவர் சொல்கிறார், நீ வனாந்தரத்துக்கு போ அப்படி சொல்லி வனாந்தரத்தில் அவர் சேர்ந்து கொள்ளுகிற போது அங்கு எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமில் தேவனை தொழுது கொண்டு திரும்பி போகிற எத்தியோப்பிய மந்திரி ஒருவர் ரதத்தில் போய் கொண்டிருக்கிறார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டு போகிறார். அந்த புஸ்தகத்தினுடைய பொருள், அவர் வாசிக்கிறதான அந்த வசனத்தின் பொருள் அவருக்கு விளங்கவில்லை. இப்போ ஆவியானவருடைய ஏவுதலினாலே வனாந்தரத்திலே அந்த ரதத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற பிலிப்புவை பார்த்த அந்த மந்திரி இடத்துல பிலிப்பு கேட்கிறார், நீ வாசிக்கிறது உனக்கு என்னன்னு புரியுதா? அதற்கு அந்த மந்திரி சொல்லுகிறார், இல்லை எனக்கு புரியல, ஒருவன் எனக்கு எடுத்து சொன்னால் எனக்கு தெரியும், எடுத்து சொல்லாமல் போனால் எனக்கு எப்படி புரியும் அப்படி சொல்லிட்டு அந்த மந்திரி பிலிப்புவை தன்னோடு கூட ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படியாக கேட்கிறார். ரதத்தில் ஏறிக்கொண்டு பிலிப்பு அந்த வசனங்களை விவரித்து காட்டின பின்பு இப்போ அந்த மந்திரிக்கு அந்த வசனத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வருகிறது, விசுவாசம் வருகிறது. அப்படி சொல்லுகிற வழியிலே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை கண்டபோது மந்திரியார் கேட்கிறார், ஏதோ தண்ணீர் இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடை? ஒரு தடையும் இல்லை. பிலிப்பு என்கிறதான தேவ மனிதன் அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். பின்பு ஆவியானவர் பிலிப்புவை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு திட்டத்தை பாருங்க. பிலிப்பு என்கிற மனிதன் பட்டணத்தில் ஏதோ ஒரு ஊரில் தேவன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம், எத்தியோப்பியாவிலிருந்து வந்துவிட்டு திரும்பி போகிறதான அந்த மந்திரி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. இது ஏதோ எத்தியோப்பிய மந்திரி எருசலேமுக்கு வந்து போகிற பொழுது தேவனுக்கு தோன்றின ஒரு காரியம் அல்ல. எத்தியோப்பிய மந்திரி அவன் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே தேவனாலே தீர்மானிக்கப்பட்டு செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆகவே தான் தேவ மனிதனாகிய பிலிப்புவோடு கூட ஆவியானவர் இடைப்படுகிறார், நீ வனாந்தரத்திற்கு போ. அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ரட்சிப்புக்கு வழியை வைத்திருக்கிறார். அதை கொஞ்சம் நம்ம உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் எவ்வளோ அருமையாக தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு அவரது மகனாக, அவரது மகளாக நம்மை மாற்றினார் என்பதை நாம் ருசி பார்ப்போம், அனுபவிப்போம். அப்போது அன்பு பெருகும், அவர் மேலுள்ள விசுவாசம் பெருகும். தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர்தான் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்கிறதான அந்த விசுவாசம் இன்னுமாக பலப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னொரு முறை எங்களுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு, என் அன்பு மனைவின் ரட்சிப்பை குறித்து நான் சொல்வதற்கு விரும்புகிறேன். அது அநேகருக்கு ஒரு விசுவாசத்திற்கு ஏதுவான காரியமாக இருக்கும் என்கிறபடினால் இன்னொரு வீடியோவிலே சமயம் கிடைத்தால், கர்த்தருக்கு சித்தமானால் அதை நான் சொல்வதற்கு விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய ரட்சிப்பு கூட ஏதோ எதேச்சையாக உண்டானதல்ல.
தேவன் நமக்காக அதை முன்கூட்டியே செய்து வைத்தாராம். அதே மாதிரி தான் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். நாம் பருகுவதற்கான தண்ணீர், நாம் உண்பதற்கான ஆகாரம், நாம் தங்குவதற்கான இடம், சகலவற்றையும் தேவன் முன்குறித்து செய்து வைத்தாராம். எலியா என்கிறதான தேவ மனிதனை குறித்து அந்த பகுதியில் சொல்லப்படும். ஆகாப் என்கிற ராஜாவுக்கு முன்பாக தோன்றி மழை பெய்யாது என்று சொல்லிவிட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலியா ஓடி ஒளிஞ்சு கொள்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு ஆற்றங்கரையில் போய் இரு, அந்த ஆற்றங்கரையின் தண்ணீரை நீ குடிக்கலாம். பாருங்க, எலியா ஓடி ஒளிந்து கொண்ட பிறகு அங்கு ஆறு உருவாகவில்லை. எலியா போவதற்கு முன்பாகவே அங்கு ஆறு முன்பாகவே இருக்கிறது. அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியையும் ஆகாரமாக எலியாவுக்கு கொடுக்கும்படியாக காகங்களுக்கு கட்டளையிட்டாராம். அது மாத்திரமல்ல, அது தொடர்ந்து பார்க்கிற போது ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போகிறது. இதற்கும் காரணம் உண்டு. ஏன் ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போனது? அந்த ஆற்றினுடைய தண்ணீர் இருக்கிற வரையிலும் எலியா அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய திட்டமானது வேறு. இங்கு வேறொரு இடத்திற்கு அவன் போக வேண்டும். சாரிபாத் என்கிற ஊரில் ஒரு ஏழை விதவை இருக்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு மகன். அவர்கள் இருவரும் தங்களிடத்தில் உள்ள கடைசி மாவு, ஒரு பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கிறது. அதில் அவர்கள் அடை செய்து அவளும் தன் மகனும் செத்து போவதற்கான யோசனை இருக்கிறாங்க. அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறபடினாலே ஆற்றின் தண்ணீரை வற்றி போக பண்ணி எலியா கிட்ட சொல்கிறாரு, நீ சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு ஏழை விதவையின் மூலமாக உனக்கு நான் ரட்சிப்புக்கான காரியத்தை, அதாவது அவனுடைய தேவை சந்திக்கும்படியான காரியத்தை நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். இப்போ எலியா சாரிபாத் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கொஞ்சோண்டு மாவும் எண்ணெயும் வச்சிருக்கிறேன், இதை சாப்பிட்டு சாக போகிறேன்னுக்கிற போது முதலாவது எனக்கு அதில் ஒரு அடை செய்து கொண்டு வா. அப்படி கொண்டு வந்து கொடுக்குற போது அங்கு தேவனுடைய திட்டத்தை பாருங்க. எலியா என்கிற மனிதனுக்கு தங்குவதற்கு, உண்பதற்கு, குடிப்பதற்கு ஒரு அடைக்கலமான இடத்தை சாரிபாத் ஏழை விதவையின் வீட்டில் தேவன் ஆயத்தப்படுத்திட்டார். அடுத்தது அந்த சாரிபாத் ஏழை விதவையின் அவளுக்கும் அவள் மகனுக்கும் அவள் வீட்டாருக்கும் தேவையான வறுமை நீங்கி ஜீவிக்கும்படியான காரியத்தையும் இங்கு தேவன் எலியா மூலமாக செய்து வைக்கிறார். என்ன சொல்றாரு? எலியா, நீ முதல்ல எனக்கு தேவையானது கொண்டு வா, அதன் பிறகு உன்னுடைய பானையில் இருக்கிறதான மாவும் குறையாது, எண்ணெயும் வற்றி போகாது அப்படின்னு சொல்லுகிற போது அவள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள்லாம் ஏதோ எதேர்ச்சியாக, இந்த சம்பவங்கள் எல்லாம் எதேர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் அல்ல. எலியாவுக்காக, சாரிபாத் விதவைக்காக, அவள் வீட்டாருக்காக கர்த்தர் முன்கூட்டியே செய்து முடித்த காரியம். இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குண்டான எல்லாவற்றையும் முன்கூட்டியே செய்திருக்கிறாராம். ஆகவே தான் சொன்னார் மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உணவுக்காக கவலைப்படுகிறீங்க, உடைகளுக்காக கவலைப்படுகிறீங்க, நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமாம், காட்டு புஷ்பங்கள் காலையில் தோன்றி மாலையில் மறைந்து போகும், மாலையில் உதிர்ந்து போவைகள், அவைகளுக்கே தேவன் உடுத்தி வைத்திருக்கிறாராம். ஆகாயத்து பறவைகள்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உருவானவைகள். நமக்கோ தேவன் தமது கரத்தினாலே நம்மை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நமக்குள் வைத்தாராம். தமது குமாரனை நமக்காக பலியாக தந்தாராம். ஆகவே நாம விசேஷித்தவர்கள் என்கிறபடினால நமது ஆகாரத்திற்காக, நாம் உண்ண வேண்டிய உணவுக்காக, தங்க வேண்டிய இடத்திற்காக, உடைக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்திருக்கிறார். கடைசியாக இன்னொரு வார்த்தைகள் சொல்லுவேன், நாம் அவரோடு கூட நித்திய காலமாக வாசம் பண்ணும்படிக்கு நமக்கான வாசஸ்தலத்தையும் அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவின் இல்லத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் திரும்பவுமாக வந்து உங்களை அழைத்து செல்லுவேன். எவ்வளோ அருமையான தெய்வம் பாருங்க. அப்போ தேவன் நம்முடைய எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் நம் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, இது கடைசி வரையிலும் நித்திய காலமாக அவரோடு கூட நாம் ஜீவிக்கும்படியாக இருப்பதற்காக வாசஸ்தலத்தையும் கூட இன்றைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ பிரியமானவர்களே, இந்த பூமியிலும் பூமிக்கடுத்த பரலோகத்தின் ஜீவியத்திற்கும் தேவன் நமக்காக யாவற்றும் செய்து முடித்திருக்கிறபடினாலே நாம கூட தைரியமாக சொல்லலாம் இல்லைங்களா? நமக்கு இருதயத்தில் ஒரு சோர்வு இருக்கிற போது, மனம் தளர்ந்து போகிற போது, விசுவாசம் குழம்புகிற போது, உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா, உண்மையாகவே தேவன் இதை எனக்கு தருவாரா, இப்படியான ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் நம்மை தள்ளாட வைக்கிற போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை தாவீதை போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிற காரியங்கள் விசேஷித்த காரியங்களாக இருக்கும். ஆபிரகாமை குறித்து நான் முன்கூட்டியே சொன்னேன். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் என்கிற நீதி வார்த்தை பெற்றிருந்தார், நீதிமான் என்கிற வார்த்தை பெற்றிருந்தார். ஆனாலும் 15ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய விளக்கத்தை, தேவனுடைய தெளிவை பெற்று நீதிமான் என்கிற நாமத்தை பெற்றவர் 16ஆம் அதிகாரத்தில் மனைவியினுடைய சொல் கேட்டு ஆகார் மூலமாக பிழை உண்டு பண்ணார். ஆகவே தான் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. 18ஆம் அதிகாரத்தில் சாராள் மூலமாக உனக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டாகும். இப்படி ஒரு தெளிவை உண்டாக்கினார். இன்றைக்கு நமக்கும் கூட தாவீது மூலமாக நமது விசுவாசம் குழம்பாமல் இருப்பதற்காக தெளிவு உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட யோசேப்பு கொஞ்சம் தத்தளித்து போனது, யோசேப்பு கொஞ்சம் குழம்பி போன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு தன் சகோதரர்களால் எகிப்துக்கு அடிமையாகி விற்கப்படுகிறார். எகிப்துக்கு அடிமையாக போன இடத்திலே போத்திபார் நிலத்திலே அவருக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டாகிறது. ஆனாலும் அதைத் தொடர்ந்து அவர் சிறைச்சாலைக்கு செல்லும்படியான ஒரு சூழ்நிலை, சிறைச்சாலை தள்ளப்படுகிறார். சிறைச்சாலை வாழ்க்கை என்பது இந்த நாட்கள் போல் இல்லை, அந்த நாட்கள் இன்னும் கொடுமையாக இருக்கலாம். பாதாள சிறைச்சாலை, வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நீதி, ஒரு நியாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது காலங்கள் வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் யோசேப்புக்கும் கூட வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு தளர்ச்சி. எப்பொழுது நான் இந்த நிலைமையிலிருந்து மாறி வருவேன்? ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடை தந்தாரே, அந்த வெளிப்பாடு எப்பொழுது என் வாழ்க்கையில் நடக்கும்? இப்படி ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பும் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாகத்தான் இருந்தார். ஆனாலும் காலங்கள் செல்ல செல்ல ஒரு சோர்வு உண்டாகுது பாருங்க. இப்போ நீங்க வாசித்து பாருங்க, 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் யோசேப்போடு கூட மேலும் 2 பேர் சிறையில் போடப்படுகிறாங்க. அதில் ஒருவர் எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரன், இன்னொருவர் சுயம்பாகிகளின் தலைவன். இந்த 2 பேர் சிறையில் போடப்படுகிறாங்க. இந்த 2 பேரும் ஒரு சொப்பனத்தை காணுகிறார்கள். 2 பேரும் 2 வேறு விதமான சொப்பனங்களை காணுகிற பொழுது இந்த சொப்பனங்களுக்குண்டான விளக்கத்தை யோசேப்புக்கு இருவருக்கும் தெரியப்படுத்துகிறார். அதில் பானபத்திரக்காரனுக்கு சாதகமான சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை விளக்கத்தை பானபத்திரக்காரனுக்கு தாவீது யோசேப்பு சொல்லிட்டு 40ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யோசேப்புடைய வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறான். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பும் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்தவர். ஆனாலும் எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு எல்லை மீறி போகிற போது, ஒரு எல்லை கடந்து போகிற பொழுது
நம்முடைய எதிர்பார்ப்பானது ஒரு சோர்வுக்குள்ளாக தள்ளப்படும். இன்றைக்கு நடக்குமா, இப்பொழுது நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இப்படியே எதிர்பார்க்கிற பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைந்து கொண்டு போகிற வேளையில் ஒரு சோர்வு உண்டாகும். அதே மாதிரி தான் யோசிப்பும். கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார். யோசிப்பும் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டார். ஆனாலும் இங்கே பாருங்க, யோசிப்பு யாரை நாடுகிறார்னா ஒரு மனிதனை நாடுகிறார். ஒரு மனிதனை நாடி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, இந்த இடத்திலிருந்து என்ன வெளியே வேற ஏற்பாடு செய். இதான் வச்சிங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் கொஞ்சம் குழம்பி போயிடும், விசுவாசம் தளர்ந்து போயிடும். அப்போ நம்ம கர்த்தர் நம்மேல் தயவு வைப்பார், கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைப்பார் என்கிறதான அந்த கட்டத்தை விட்டு கொஞ்சம் விலகி மனிதர்கள் நோக்கி பார்த்து, என் மேலே கொஞ்சம் தயவு வைங்க, என் மேலே கொஞ்சம் இரக்கம் வைங்க, உங்கள் மூலமாக எனக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த நடந்த சம்பவம் என்ன? அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் 23ஆம் வசனம். ஆனாலும் பானபத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பிரியமானவர்களே, உலகத்தில் நம்ம மனிதர்களிடத்தில் அதற்காக நம்ம மனிதர்கிட்ட தயவு வைக்க எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்ல, தேவன் உண்மையிலே நேரடியாக இறங்கி வந்து செய்கிறவரல்ல. ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாகத்தான், நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகள், சம்பவங்கள், மனிதர்கள் மூலமாகத்தான் தேவன் கிரியை செய்கிறவர். ஆனாலும் அந்த மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் ஒரு நாளும் தேவனாகவே முடியாது. தயவு மனிதர்கள் வழியாக தேவனிடத்தில் வருவதை ஒழிய அந்த மனிதன் மூலமாக நமக்கு தயவு என்பது இல்லை. அந்த மனிதன் மூலமாக நமக்கு தயவு. ஆனால் தயவு பிறக்கிற இடம் தேவனிடத்தில்தான். ஆகவே யோசேப்புக்கு அதன் பிறகு வரவேண்டிய தயவு, வரவேண்டிய விடுதலை, வரவேண்டிய உயர்வை தேவன் ஏற்ற வேளையிலே அவருக்கு செய்கிறார். எந்த மனிதனிடத்தில் அவன் தயவு எதிர்பார்த்தானோ அந்த மனிதனுக்கே யோசேப்பு தலைவனாகும்படியாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிற காரியம், உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல, அந்த வசனம் சொல்லப்படுவதற்கு 700 வருடங்களுக்கு பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கிறாராம். ஆனால் அந்த வசனத்தினுடைய பொருள் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அறிக்கை செய்வோம், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. சமாதான குறைச்சல் இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில், வாழ்க்கையில். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து செல்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த வசனத்தை அறிக்கை செய்து பாருங்கள். ஆவிக்குரிய ஊழியத்தில் நீங்கள் வளர விரும்பலாம். வளர்வதற்கான வாசல்கள் திறக்கப்படாமல் இருக்கா? நன்றாக கவனிங்க. சீஷர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லித்தான் அழைத்தார். ஆனால் இதுவரையிலும் நீங்கள் மனிதர்களை பிடிக்கும்படியான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அதற்கு மாறாக கழுதையை பிடித்து கொண்டு வரும்படியான ஊழியம் செய்கிறீங்களா? ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. அதுவும் தேவனால் அருளப்பட்ட ஒரு ஊழியம்தான். இன்றைக்கு உங்களை பார்த்து கழுதை பிடித்து கொண்டு வா என்று சொன்ன அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாகவும் நாளைக்கு மாற்றுவார். அதற்கு ஒரு காலத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய ஊழியத்தை நான் வளரணும், கர்த்தருக்கென்று நான் எதையாக செய்யணும் அப்படி விரும்புகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கழுதை பிடித்து கொண்டு வரும்படியாக திட்டத்தை வைத்திருந்தார். அதை செய்யுங்க. நாளைக்கு மனிதர்களை பிடிக்கும்படியாக மாற்றுவார். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், தாவீதை குறித்து நான் சொன்னேன். தன் பெற்றோர்களாலே அங்கீகரிக்கப்படாத மகனாக, தன் சகோதரர்களாலே அங்கீகரிக்கப்படாத சகோதரனாக வாழ்ந்த வேளையில் அவர் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு தாக்கம் இருந்திருக்கும் வாழ்க்கையில், இல்லைங்களா? தன் பெற்றோர்களால் கனப்படுத்தப்படவில்லை, அங்கீகரிக்கப்படாத பிள்ளை, தன் சகோதரர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளலை, சுற்றம் சூழ உறவுகள் கூட, அந்த சமுதாயம் கூட அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு அழைப்பு வருகிறது. அது என்ன அழைப்பு? உன்னுடைய தகப்பனார் உன்னை வீட்டிற்கு கூப்பிடுகிறார். தகப்பனார் உன்னை வீட்டிற்கு வரும்படியாக அழைக்கிறான்ங்கிற பொழுது தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்?
எதிர்பார்த்திருக்க மாட்டார். என் தகப்பனாரை என்ன அழைக்கிறாரு, என் தகப்பனாரை என்னை கூப்பிடுறாரு, இருக்காதே, என் தகப்பனாருக்கு என்னை பிடிக்காதே. பிரியமானவர்களே, தகப்பனாருக்கு ஏன் தாவீதை பிடிக்கலன்னா அது ஒரு சரித்திரத்தில் இருக்கிற கதை. அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கான விளக்கம் சொல்லப்படவில்லை. சரித்திரம் சொல்லுகிறது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற அந்த காரியத்தை. தாவீது பிறந்த ஒரு விதம் தவறான விதத்தில் பிறந்தார். அதாவது தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் யூதர்கள் மத்தியில், அவர் சமுதாயத்தில், அந்த சங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிற காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் வீட்டிற்கு செல்லக்கூடாது. மற்றவர்களோடு கூட அந்த சங்கத்திலிருந்து தேவனுடைய பணியை, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் இவர் அவர்களுக்கு தெரியாமலே வீட்டிற்கு சென்று தன் மனைவியோடு கூட சேர்ந்தபடியினாலே உருவாக்கப்பட்ட பிறந்த பிள்ளைதான் தாவீது. இப்போ இவர் தாவீது பிறந்ததை ஒத்துக்கொள்ள முடியாது, தனக்கு பிறந்தான் என்று சொல்லி சொன்னால், அப்படி ஒத்துக்கொண்டால் சொன்னால் சங்கத்திற்கு, அவர் இருந்த அந்த சமுதாயம், யூதர்களுக்கு மத்தியில் இந்த சங்கத்தினுடைய கோட்பாட்டை மீறி வீட்டிற்கு செல்லக்கூடாத நாட்களில் வீட்டிற்கு சென்று மனைவியோடு சேர்ந்து விட்டான் என்பதனால் இவரை சங்கத்திலிருந்து ஒதுக்கிடுவாங்க. அப்போ இந்த சங்கத்திலிருந்து தான் ஒதுக்கப்படக்கூடாது என்பதற்காக இவர் செஞ்ச காரியம் என்னன்னா, தாவீது எனக்கு பிறக்கலை, தாவீது எனக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டார். ஆகவே தான் தாவீதை தனக்கு ஒரு பிள்ளையாகவே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. சகோதரர்களும் கூட அவனை பட்சமாக பார்த்தார்கள். சமுதாயமும் கூட அவனை தவறான பிள்ளையாகத்தான் பார்த்தது. ஆகவே தான் 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அப்சலோமினால் தாவீது விரட்டப்பட்டு தாவீது பயந்து கொண்டு ஓடுகிற போது சவுலினுடைய உறவினனாகிய சீமேயி என்கிறவன் தாவீதை பேலியின் மகனே, பேலியாலின் மைந்தனே அப்படின்னு சொல்லி தாவீதை ஏளனமாக தூஷிப்பான். பேலியாலின் மகன் சொன்னால் தவறாக பிறந்த பிள்ளை, தவறான உறவின் மூலமாக வந்த பிள்ளை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தாவீதை அந்த தகப்பன் ஒரு நாள் கூப்பிடுறாரு. செய்தி வருகிறது. தன் தகப்பனுடைய அழைப்பை நம்ப முடியாமல் ஏற்று வருகிறான். நடந்தது என்ன சொல்லுங்க? அவனுடைய தகப்பன் தாவீதை அழைக்கல. பரம தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் தாவீதை அழைக்கிறார். யார் மூலமாக? சாமுவேல் மூலமாக. எதற்காக? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகிக்கும்படியாக. இது அன்றைக்கு நடந்த சம்பவம் அல்ல. சாமுவேல் ராஜாவாக அபிஷேகிக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளையா கொண்டு வாங்கும் போது கடைசியில் இத்தனை பிள்ளைதானா என்று கேட்டு, இல்லை இன்னொரு மகன் இருக்கிறான், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், சரி அவனே கூட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அப்பொழுதுதான் நடந்த ஒரு சம்பவம் இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீது சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையுடைய பிரதிபலிப்பு. தாவீது தன் தாயின் கற்பத்தில் எலும்புகள், நரம்புகள், சதைகள் உருவாவதற்கு முன்பாகவே தேவனாலே இஸ்ரவேல் மேல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சந்ததி குறித்து தேவன் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறார். அதற்குண்டான சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அவசியம். இந்த விசுவாசம் உறுதிப்படுவதற்கு வேதத்தை நேசிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரை துதியுங்க, தைரியம் உண்டாகும். விசுவாச அறிக்கை செய்து பாருங்க, விசுவாசம் உறுதிப்படும். அப்போது நீங்களும் கூட தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் எனக்காக. அதாவது எந்த காரியம் கால தாமதத்தினாலே உங்களுக்கு ஒரு குழப்பத்தை, உங்களுக்கு ஒரு கலக்கத்தை, உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அவிசுவாசமாக மாற்றும்படியான நெருக்கத்தை கொண்டு வருகிறதோ, அதிலிருந்து நீங்கள் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அறிக்கை செய்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உண்டானவைகளை செய்து முடித்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கான வாசலை திறக்கும்படியாக உங்களுடைய விசுவாச அறிக்கையானது உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.